எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெஸ்ட் ஆஃப் ஆர்ட். இன்னைக்கு நம்ம நெஸ்ட் ஆஃப் ஆர்ட்ல என்ன ஆர்ட் பார்க்க போறோம், என்ன ஆர்ட்ன்றது நீங்க ஆல்ரெடி கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா அம்மா கூட இருக்காங்க இல்லையா, ஸோ என்ன ஆர்ட் பண்ண போறோம், சமையல் தான். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன குக் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் அம்மாவே சொல்லுவாங்க. வாங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நெஸ்ட் ஆஃப் ஆர்ட்ல செய்ய போற ரெசிபி வந்துட்டு எறா வறுவல். அப்படின்னா ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடியது, ரொம்ப அருமையா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சுவையா, ரொம்ப சிம்பிளான இதுதான். எல்லாமே செப்பரேட்டா வதக்கி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. எல்லாம் ஒன்னா நம்ம போடக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஒன்னா அந்த எறாத்த மேல போட்டு மொத்தம் கலக்கிட்டு 1 hour வச்சு மேரினேட் பண்ணிட்டு 1 hour விட்டுட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணோம்னா ரொம்ப அருமையான ரெசிபி. இது சாம்பாரோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நெஸ்ட் ஆஃப் ஆர்ட் இதுவே சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க சேனலுக்கு எது கொடுக்கணும்? சேனலுக்கு நன்மை கொடுக்கணும். ஆமாங்களா? ஓகே. அது நம்ம வியூவர்ஸ் கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் நல்லதாகட்டும், நம்மளுக்கும் நல்லதாகட்டும். ஸோ இன்னைக்கு நம்ம ப்ரான்ஸ் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் போட்டு எப்படி ஈஸியா பண்றதுன்னு பார்த்துட்டு வரலாம். லாஸ்ட்ல எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டும் சொல்றேன், வெயிட் பண்ணி பாருங்க. இது 2 kg ப்ரான்ஸ் இருக்குது. இதுல இந்த 2 kg ப்ரான்ஸை கல் உப்பும் மஞ்சாத்தூளும் போட்டு நல்லா கழுவிட்டு அந்த கருப்பா இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டோம்னா ஒரு 1.5 kgக்கு வரும். இப்போ இதுல ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சாத்தூள், ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறமா அதே ஸ்பூன்ல 3 ஸ்பூன் தனியாத்தூள், சேம் நாங்க போடுற அளவே போட்டு பண்ணீங்கன்னா உண்மையிலேயே அருமையா இருக்கும். இப்போ அடுத்தது 1 ஸ்பூன் கரம் மசாலா. நீங்க வீட்டுல அரைச்ச கரம் மசாலா எதுனா எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகத்தூள். எல்லாமே நாங்க இந்த ஸ்பூன் அளவுல தான் எடுத்துருக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி ஏதாவது 1 ஸ்பூன் அளவு கரெக்டா வச்சுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது நம்ம அப்பவே ஃப்ரெஷ்ஷா அரைச்சு போட்டோம்னா உண்மையிலேயே டேஸ்ட் அருமையா இருக்கும். அப்புறம் ஒரு 4-5 பச்சை மிளகா கீறிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சும்மா ஒன்னு பாதியுமா கட் பண்ணி போட்டுடுங்க. நெக்ஸ்ட் இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டுடலாம். பெருசா கூட கட் பண்ணி போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த சைஸ் கூட நீங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 3 வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் 3 வெங்காயத்தை இது மேலேயே இப்படி போட்டுடலாம். இதுவும் அவ்வளவுதான், பெருசாவே கூட கட் பண்ணிக்கலாம். இது நாங்க தான் சொன்னோமே, ரொம்ப ஈஸி. இதை நீங்க சின்னதா கட் பண்ணோம் அப்படி எல்லாம் இல்லை, எப்படின்னா பண்ணலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அது உப்பு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தான் தகுந்த மாதிரி. நாங்க இங்க ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு, ஒரு 1.5 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இது எல்லாத்தையுமே அந்த ப்ரான்ஸ் தலை மேல கொட்டிட்டு, ஸ்டார்டிங்ல அம்மா சொன்ன மாதிரி ப்ரான்ஸ் தலை மேல கொட்டிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதை நல்லா பிசைஞ்சு அந்த மசாலா எல்லாம் அந்த ப்ரான்ஸ்ல பிடிக்கிற மாதிரி கிளீனா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 ஹவருக்கு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு மேரினேட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம அதை எப்படி சமையல் பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இதெல்லாம் இப்ப நல்லா மேரினேட் நல்லா மிக்ஸ் ஆயிருக்குது. எல்லா மசாலா நம்ம போட்ட அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிருக்குது. இப்போ அது 1 hour ஆச்சு. 1 hour ஆன மேல எப்படி சமையல் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம்.
சூடானதும் ஒரு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு இந்த ஸ்டார் அனீஸ், அதுக்கப்புறம் பிரியாணி இலை, அப்புறம் சின்ன துண்டு ஜாவித்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பூ கொஞ்சம் போட்டுக்கலாம். இது எல்லாம் வதங்கின உடனே நம்ம 1 ஹவருக்கு ஊற வச்சு அந்த ப்ரான்ஸ் எல்லாத்தையுமே இதில் கொட்டிடலாம். அந்த மசாலா எல்லாமே இதில் சேர்த்துடுங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அந்த எண்ணெயோட அந்த நம்ம ஸ்டார்டிங்கில் போட்ட அந்த மசாலாவோட எல்லாம் அது நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அது மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் வத்தின உடனே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அது அப்படியே மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். அந்த ப்ரான்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொக்கு மாதிரி இருக்குது. இது ஒரு ப்ரான்ஸ் தொக்கு மாதிரி. இப்போ நம்மளுக்கு தொக்கு மாதிரி வேணும்னா இந்த கன்சிஸ்டன்சிலேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். ஸோ நம்ம ஃப்ரை வறுவல் பண்ணுறதுனால இது இன்னும் கொஞ்சம் வறுக்கணும். இப்போ இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு மறுபடியும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, பார்க்கறதுக்கே அவ்வளோ டேஸ்டாக, பார்க்கும் போதே டேஸ்டியாக தெரியுது. இப்போ பாருங்க, ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆன உடனே இது நல்லா அந்த மசாலா எல்லாம் அந்த ப்ரான்ஸோட ஒட்டி கொஞ்சம் தொக்கு மாதிரி வந்திருக்குது இல்லையா, அதையே இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸ் நம்ம வறுத்துட்டே இருந்தோம்னா ஓப்பன்லயே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வறுவல் மாதிரி வந்துடும். இந்த கன்சிஸ்டன்சில எடுத்து இதை ஒரு சாம்பார் சாதம், ரச சாதத்தோட வச்சு சாப்பிட்டோம்னா இந்த ப்ரான்ஸ் அடிச்சுக்க வேற எந்த ரெசிபியாலையும் முடியாது. பாருங்க, நான் ப்ரான்ஸும் ஒயிட் ரைஸும் வச்சுன்னு வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரான்ஸ்ல கொஞ்சம் மசாலா இருக்குது இல்லையா, அதுல போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. எல்லாருக்கும் உண்மையிலேயே சொல்றேன், அருமையா இருக்குது. மம்மி ரியலி வெரி வெரி நைஸ். வாங்கிங்க. சூப்பரா இருந்துச்சுமா, ரொம்ப அருமையா இருக்குது. எனக்கு கொஞ்சம் ரசம் ஊத்துங்க. ரச சாதத்தோட சாப்பிட்டு பாக்குறேன். இது அல்டிமேட்டா இருக்கும் எனக்கு இப்பவே தோணுது. பாருங்க, தெரியலன்னு நினைக்கிறேன். ரச சாதமும் ப்ரான்ஸ் ஃப்ரையும் ப்ரான்ஸ் பிடிக்காதவங்க கூட இதை உண்மையிலேயே சாப்பிடலாம். இந்த மாதிரி ப்ரான்ஸ் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ப்ரான்ஸ் பண்ண கைக்கு தங்க வளையல் போடணும்னு ஆசை தான். ஆனால் உண்மையிலேயே அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா தங்க வளையலே போட்டுடலாம் அம்மாவுக்கு. ரொம்ப ஈஸி இந்த எறா ஃப்ரை பண்ணுறது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ, பாய். ஓகே, அடுத்த வீடியோல இன்னொரு ஆர்ட்ல சந்திக்கலாம். until then stay with us in our next of art. Bye bye. Bye bye.